எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரம்சமும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலை வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். இதுதான் ஜூலை மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரமும் கூட. பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பதிவிலையும் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை, அது கடவுளுடைய நாமங்களாக இருக்கலாம், அல்லது நம்மை ஊக்கப்படுத்தும் சில நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது பிறரை வாழ்த்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். வார்த்தைக்கென்று தனி சக்தி அப்படிங்கிறது இருக்கின்றது. ஸோ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனமாற உச்சரித்து அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் நாளைய தினம் காலை வருகின்றது. அந்த நேரத்தில் நம்ம பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியை தான் நம்ம உச்சரிப்போம். நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைப்போம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். அது தீயவர்கள் கையில் கிடைத்தால் இந்த உலகத்துல பல தேவையில்லாத விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல அதை மறைத்து வைத்து கொண்டார். ஏன்னா அது வெளியில மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்துல சில தேவையில்லாத விஷயங்களை சிலர் நடக்கணும்னு வேண்டும் பொழுது அதுவும் நடைபெற்றுவிடும். ஸோ அந்த நேரத்துக்கு நல்லது தான் நம்ம செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு நேரம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையே வரக்கூடிய அந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது வெற்றி தான் நமக்கு கிடைக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நாள் அஷ்டமியா, நவமியா, மேல் நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, கரி நாளா, பௌர்ணமியா, அமாவாசையா, இதெல்லாம் நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும், அதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க, அல்லது ஒரு புது வீட்டுக்கு குடி போக போறீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட போறீங்க, அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ஒரு புதிய வழிபாடு, ஒரு பிரார்த்தனை நீங்கள் வைக்க போறீங்கனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி என்னும் மாலையை உங்கள் கழுத்தில் நிச்சயம் போட்டே தீரும். ஆனால் அது நியாயமானதாக இருக்க வேண்டும். அபிஜித் நேரத்தில் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் உள்ளறையே உட்காந்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு விஷயமும் நமக்காக யாரும் போய் செய்ய மாட்டாங்க. நம்மால் ஆன முயற்சிகளை நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் தான் இத்தகைய சக்தி வாய்ந்த நேரங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். முதல்ல நம்மளை நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், வெறும் பூஜை மட்டும் செய்வேன்னா அது வேலைக்கு ஆகாது. சரி, இந்த 24 நிமிடங்கள்ல நாளைக்கு வியாழக்கிழமையில வருது. குபேரருக்கு மிக மிக உகந்த நாள் இந்த வியாழன் கிழமை. குபேரர் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தால் அவர் திருப்பதி பெருமாளோட திருமணத்துக்கு அவர் கடன் கொடுத்திருப்பார். நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய பணக்கார கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் தான். அவரு ஒரு காலத்துல அவருடைய திருமணத்துக்கு பணம் பத்தலை, செல்வம் பத்தலை, பொற்காசுகள் பத்தலை. ஸோ அவர் யாருக்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு. ஸோ பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர்னா அவருடைய செல்வ நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை, அதாவது நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் குபேர விளக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரியான குபேர விளக்கு தான் வியாழக்கிழமையில ஏற்றுறேன்.
இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு தட்டு மேலே வைக்கிற மாதிரி ஏற்றுவாங்க. இன்னும் சில பேர் அஷ்டலக்ஷ்மிலாம் வச்சு அந்த மாதிரி குபேர விளக்கு. இன்னும் சில பேர் பின்னாடி குபேரர் அமர்ந்திருப்பார், அந்த மாதிரி விளக்கு. எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, நாளை நீங்கள் பச்சை நிற திரிநூல் போடுங்க. அதுக்கு முன்னாடி நான் டைமை சொல்லிடுறேன். நான் டைம் இன்னும் சொல்லவே இல்லை. அந்த 24 மினிட்ஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 9:29 மணிக்கு ஆரம்பித்து காலை 9:53 மணி வரைக்கும் இருக்குது. மார்னிங் 9:29 AM to 9:53 AM. ஸோ அதுதான் 24 மினிட்ஸு. இப்போ நாளைக்கு வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே, அதுவும் எல்லாம் காலையில் கிளம்புற நேரம். அந்த நேரத்தில் நிறைய பேர் வீடை லாக் பண்ணிட்டு வெளியில் கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது. இன்கேஸ் அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்து அவங்க வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு உடல்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலையை விட்டு ஈவினிங் வந்ததும் குபேர காலம் இருக்குதுல்ல, 5:30 8:30 மணி வரைக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கை நாளைக்கு ஏற்றி இப்போ நம்ம சொல்லக்கூடிய அதே வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ நாளைக்கு நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, குபேர விளக்கு ஏற்றுற பழக்கம் இல்லைங்க, நாங்கள் காமாட்சி அம்மன் கஜலட்சுமி அம்மன் விளக்கு தான் ஏற்றுவோம் அப்படின்னா, நீங்கள் அந்த விளக்குக்கு கீழேயும் வைக்க வேண்டிய 2 பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 ரூபாய் நாணயம், அதன் பிறகு 5 ஏலக்காய். ஸோ இந்த 2 பொருளையும் நீங்கள் விளக்குக்கு அடியில் வச்சு அதற்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. ஜஸ்ட்டு இவ்வளோதான். இதில் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றி நம்ம இப்போ சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நாமங்களை நீங்கள் இதை பார்த்து நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அவ்வளவு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இது நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த 24 நாமங்களை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் உச்சரிக்கலாம். புரட்டாசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இதை தாராளமாக உச்சரிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த விளக்கையும் ஏற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம விளக்கை ரொம்ப அழகாக ஏற்றிட்டோம். சில பேர் யோசிக்கலாம், நீங்கள் யூஸ்வலாக 2 விளக்கு தானே ஏற்ற சொல்வீங்க, நெய் விளக்கு, இது என்ன ஒன்று ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்ம குபேரருக்காக இதை வேண்டிக்கிட்டு அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம். அல்லது 2 நெய் விளக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த 2 நெய் விளக்குக்கு நடுவில் 5 ரூபாய் நாணயமும் 5 ஏலக்காயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அந்த விளக்குக்கு பக்கத்தில் அந்த பொருள் இருக்கணும். இது வந்து வடக்கு முகமாக எரியிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? காலையில் செய்ய முடியாதவங்க ஈவினிங்கு 5:30 to 8:30 அந்த டைமுக்கு இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த 24 நாமங்களை 2 கைகளையும் கூப்பி ஒரு முறை நீங்கள் மனதார உச்சரித்தாலே போதும். பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும், ராஜ யோகம் ஏற்படும். நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குதோ எந்த வித தடைகளும் இல்லாமல் அது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரம் பெருகும், ஆரோக்கியம் மேலோங்கும். குடும்பத்தில் வந்து அமைதி, ஒற்றுமை, நிம்மதி, ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு உண்டாகும். இதை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சமையலுக்கு இதுக்காவது பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் பானகம் செய்யும்போது அதை பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதை வந்து பருகிற மாதிரியோ அல்லது சாப்பிட்ற மாதிரியோ ஏதாவது செய்யுங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் நாணயம் சேமிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தாராளமாக வையுங்க, சரிங்களா? இதுதாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும். ஸோ அந்த நாமங்களையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ராஜயோகம் தரக்கூடிய அந்த திருநாமங்கள்: ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் பிரத்யும்னாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் அதோஷதாய நமக, ஓம் திரி விக்ரமாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஜனார்த்தனாய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் உபேந்திராய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் ஹரையே நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. இப்போ இது வரைக்கும் 23 நாமங்கள். 24வதாக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கணுங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.